ஹோமங்கள் ஏன் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பணம், திருமணம், ஆரோக்கியம், மன அமைதி அனைத்தும் கிடைக்க ஹோமங்கள் ஏன் அவசியம்? மனித வாழ்க்கையில் அனைவரும் நாடுவது ஒரே விஷயம்தான். செல்வம், நல்ல திருமணம், ஆரோக்கியமான உடல், மன நிம்மதி. ஆனால் எவ்வளவு முயன்றும் சிலரின் வாழ்க்கையில் தொடர்ந்து தடைகள், தாமதங்கள், நோய்கள், மன அழுத்தங்கள் நீடித்துக் கொண்டே இருக்கின்றன. அதற்கு காரணமாக ஜோதிட ரீதியான தோஷங்கள், முன்வினை பயன்கள், கிரக சுழற்சிகள், மன அதிர்வுகள் போன்றவை சொல்லப்படுகின்றன. இவற்றை சமநிலைப்படுத்த வேத காலத்திலிருந்தே ஹோமங்கள் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக வழியாக கருதப்படுகின்றன. ஹோமம் என்பது அக்னியை சாட்சியாக கொண்டு மந்திர சக்தியால் தெய்வ அருளை அழைக்கும் ஒரு உயர்ந்த வழிபாடு. அத்தகைய முக்கிய ஹோமங்களும் அவற்றின் பலன்களும்: 1. கணபதி ஹோமம் செய்வதின் பலன்கள். எந்த காரியத்தை தொடங்குவதற்கு முன் கணபதி வழிபாடு அவசியம். இந்த ஹோமம் செய்வதால் தடைகள் நீங்கும், பண நெருக்கடிகள் குறையும், குடும்பத்தில் அமைதி நிலவும். 2. சண்டி ஹோமம். அம்பிகையை பிரதானமாக கொண்டு செய்யப்படும் ஹோமம். பயம், மன அழுத்தம் நீங்கும், தொடர்ச்சியான தரித்திர நிலை மாறும், வாழ்க்கையில் துணிச்சல் பிறக்கும். 3. நவகிரக ஹோமம். ஜாதகத்திலுள்ள கிரக தோஷங்களை சமநிலைப்படுத்த. தாமதங்கள் குறையும், உத்தியோகம், திருமணம், கல்வி மேம்படும். 4. சுதர்சன ஹோமம். மகாவிஷ்ணுவின் சுதர்சன சக்கர சக்தியை வேண்டி செய்யப்படும் ஹோமம். தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு, எதிரிகள் தொல்லை நீங்கும், முயற்சிகளில் வெற்றி. 5. ருத்ர ஹோமம். சிவபெருமானின் ருத்ர அம்சத்தை வேண்டி செய்யப்படும் ஹோமம். ஆயுள் விருத்தி, உடல் மன ஆரோக்கிய மேம்பாடு. 6. மிருத்யுஞ்சய ஹோமம். நீண்டகால நோய்களில் நிவாரணம், அபாயங்களிலிருந்து பாதுகாப்பு, உயிர் சக்தி அதிகரிப்பு. மாந்தி தோஷம், பிரேத சாபம் என பயமுறுத்தாமல் ஆரோக்கிய பாதுகாப்பு ஹோமம் என்றே சொல்லுவது சிறப்பு. 7. புத்திர காமேஷ்டி ஹோமம். குழந்தை பேறு வேண்டி செய்யப்படும் ஹோமம். மன அமைதியுடன் தம்பதியரை வலுப்படுத்தும். 8. ஸ்ரீ ஸ்வயம்பர கலாபார்வதி ஹோமம். பெண்களின் திருமண தடை நீங்க, நல்ல வரன் அமைய. 9. ஸ்ரீ கந்தர்வராஜ ஹோமம். ஆண்களின் திருமண தாமதங்களை நீக்க, குடும்ப வாழ்க்கை இனிதாக அமைய. 10. ஸ்ரீ லக்ஷ்மி குபேர ஹோமம். செல்வம் சேர, குடும்ப பொருளாதாரம் மேம்பட, வீண் விரயம் குறைய. 11. திலஹோமம். சனிதோஷ நிவாரணம், முன்னோர்களுக்கான ஆன்மீக சமாதானம். 12. ஸ்ரீ பிரத்யங்கிரா ஹோமம். நோய்கள் குறைய, எதிர்மறை சக்திகள் விலக, மன தைரியம் பெருக. 13. பிரம்மஹத்தி நிவாரண ஹோமம். பிரம்மஹத்தி என்ற சொல்லை பயமுறுத்தாமல் பெரும் கர்ம தடைகள் நீக்கும் ஹோமம் என்று சொல்லுவது உகந்தது. எதிரிகளின் சூழ்ச்சிகள் குறையும், வாழ்க்கை முன்னேற்றம். 14. கண் திருஷ்டி ஹோமம். திருஷ்டி தோஷம் விலக, முயற்சிகளில் தடையில்லா முன்னேற்றம். 15. காலசர்ப்ப ஹோமம். தொடர்ச்சியான சோதனைகள் குறைய, திருமணம், வேலை, தொழில் தடைகள் நீங்க. முக்கிய குறிப்பு: ஹோமங்கள் மாயாஜால தீர்வு அல்ல. நம்பிக்கை, நேர்மை, வாழ்க்கையில் முயற்சி இவைகளுடன் சேரும்போதுதான் ஹோமத்தின் ஆன்மீக பலன் முழுமையாக வெளிப்படும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மேலும் இதுபோல ஆன்மீக தகவல்கள் மற்றும் தன்னம்பிக்கை நிறைந்த பதிவுகள் கேட்கணுமா? KYR ஆன்மீக உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.